இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் இன்னைக்கு எபிசோடுடைய முக்காவாசி நேரம் முழுக்க முழுக்க பாக்யலட்சுமியில் செழியன் அண்ட் ரெனி இவங்களுடைய பிரச்சனைக்கு பாக்யா கண்டெடுத்த தீர்வுனா இப்போ தீர்வுங்கிறது எதையுமே உடனடியாக எடுக்க முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. அதுக்கு பதிலாக இப்போ இந்த பருத்தி மூட்டை குடங்களே வந்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய அங்கேருந்து அழ கூட்டு இங்கே ஒழுங்காக தாய்ப்பால் கூட கொடுக்காம புட்டிப்பால்லாம் கொடுத்து கூட்டு சென்னை டு திருச்செந்தூர் ட்ராவல் பண்ண வச்சு திருச்செந்தூரில் வச்சு அதை ஜெனி கையிலே ஒப்படைச்சி திருப்பி அனுப்பிவிட்றாங்க. ஸோ அதை குழந்தை ஜாலியாக ட்ராவல் பண்ணி ஊர் சுற்றி பார்த்து பாவமாக கொஞ்சம் அழுக வேறு செஞ்சுட்டு இதுக்காக பெட்ரோல் போட்டு 2 வண்டி வேறு கிளம்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை தவிர வேறு எதுவும் அங்கே பெரிய விஷயங்கள் நடக்கல. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா கடைசியில் எபிசோடு முடியும் பொழுது அவமானம் தாங்க முடியலன்னு திருப்பி பாட்டி சொன்னதையும் தனக்கு நடந்த அவமானம் நம்ம ஊரில் எவ்வளோ கெத்தாக சுற்றிட்டு இருந்தால் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா, ஏற்கனவே தங்கச்சி இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறது ப்ளஸ் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசின பேச்சு ஒவ்வொரு வசனத்தையும் யோசிச்சு டக்குன்னு முத்துவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக போய் ஒரு சேர் ஏறி தூக்கு மாட்டிக்க போகிறாரு. இது ஒரு மிகப்பெரிய இடி. ஏன்னா அந்த குடும்பத்துக்கே அவர் தான் முக்கியமான ஒரு ஆள். இப்படி இருக்கும் பொழுது அவர் உயிரை காப்பாற்ற போகிறது யார், இல்லை உயிரை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இந்த சமயத்தில் தான் கடன்னு சொல்லிட்டு பாண்டியன் இதை வெளில இருந்து பார்த்துட்டு இங்கே எல்லாரும் சுற்றி நிற்க அவர் அந்த ஊர்க்காரன் காமிக்கிற மாதிரி மற்றவங்களாம் பயந்துட்டு தட்டிகிட்டு இருக்கும்போது ஒரே இடிச்சு கதவை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதையும் கதவை உடைச்சி அவர் காப்பாற்றினதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து அழுதி இப்படி ஏன் பண்ணுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனசில், அவள் பண்ண தப்புக்காக நம்ம ஏன் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுற விஷயங்கள் நடக்க போகுது. இந்த சமயத்தில் ராஜிக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே அவங்க செஞ்சது தப்பான ஒரு முடிவு. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் சொல்லியிருக்கணும். ஒன்றே எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருங்க அதை சொல்லியிருக்கணும், சொல்லலை. சொல்லிட்டு ஒத்துக்காமல் இருந்து சரி போனாங்க அப்படின்னா கூட அது நல்ல பையனாக இருப்பாருன்னு பார்த்தா அவர் பணத்துக்கு மேலே ஆசை வச்சுக்கிட்டு வீட்டோட நகையை தேடிட்டு இருக்காரு. ஒரு மானஸ் தான், ஒரு தன்மானம் உள்ளவன் என்ன செய்யணும், உன் வீட்டிலேருந்து ஒன்று நீ கட்டின புடவையோட வா, அதை கூட நான் ஒரு புடவை தரேன், அதை கழட்டி வச்சு வேறு புடவை நான் வாங்கி தர புடவையோட வா, நான் அவனை வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூட சொல்லாமல் இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு நகைக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதுனால அப்படி ஒருத்தர் தான் இவர் அப்படிங்கிறத தெரிய வரும்பொழுது ராஜி உடைய போகிறாங்க. அப்போ அந்த ராஜிக்கு என்னென்ன ட்விஸ்ட்டுகள் நடக்க போகுது, இங்கே பெரியப்பா வேற தூக்கு மாட்டிக்க போனாருங்கிற விஷயம் தெரிஞ்சு குமரவேல் அந்த கோபத்தோட கண்ணனையும் ராஜியும் போட்டு தெரியலான்னு வர ராஜியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கதிர் தாலி கட்ட போறாரா, இல்லை கோமதி சொல்லி தாலி கட்ட போறாரா, எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது, நடந்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத பார்க்கறது தான் இப்போ அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகள் நடக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த வார மெகா சங்கமம் எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் இப்போ முத்துவேலை காப்பாற்றி பாண்டியன் நல்ல பேர் வாங்கியிருந்தாருன்னா சேர்த்து வச்சு கதிர் கூட தான் ஓடி போயிட்டாங்க அந்த இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜின் பேச்சு வரும்போது அப்போ எல்லாத்தையும் நீ தான் உசுப்பேற்றி விட்டு இங்கே தொட்டிலையும் ஆட்டி எடுத்து குழந்தையும் கிளியிருக்காடா அப்படின்னு பாண்டியன் மேலே திருப்பி ஒரு அவப்பேர் விடப்போகுது. அதை பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ஓவராலாக அந்த மெகா சங்கமத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒத்து வரலங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமி மெகா